அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு வேற. இந்த தலைப்புல நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை. அதாவது வேல்யூ அப்படிங்கிறது நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, வாழ்க்கையவே பார்க்கறேன் நான். ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்துக்கு நம்ம மெனக்கெடுறது அப்படிங்கிறத தாண்டி, ஒரு இடத்துல போகலாம்ல, ஒவ்வொரு இடத்துலயும் மெனக்கெடணும். ஒவ்வொரு இடத்துலயும் மெனக்கெடுறது அப்படின்னா, நம்ம அம்மா 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கும் போது என்ன வேல்யூ அடிஷன் பண்ணாங்க அப்படின்னா, தன்னையே அர்ப்பணிச்சுட்டாங்க நமக்காக. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் அது எனக்கு ஒரு ஒரு இடத்துலயும் நடந்த. இப்ப ஒரு கிராமத்துல இருக்கோம், ஒரு வாத்தியார் நல்லா சொல்லி தரல அப்படின்னா, ஆனா அது நம்ம 100 மார்க் வாங்கணும். அவர் நல்லா சொல்லி தந்துட்டாருன்னா நம்ம 100 மார்க் வாங்கிடலாமே. நம்ம 100 மார்க் வாங்குறதுக்கு நம்ம போய் எஃபோர்ட் போடுறதுக்கு தயாரா இருந்தா கூட, சொல்லித்தர முறை அங்க என்னன்னா, ஐ எம் ரெடி ஃபார் லேர்னிங். இன் வாட் வே ஐ எம் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூ அடிஷனா இருக்கு. அப்படின்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேனே, இந்த உலகம் தயாரா இருக்கா? எவ்வளவுதான் நீ 50 வருடம் படம் நடிச்சாலும் 50வது வருஷத்துல நான் துப்பாக்கி எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு போட்டு தாக்குவேன், 18 வயசுக்கு மேல இருக்கவன் தான் படம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எங்க போய் ஆன்மீக தேடல போய் வானத்துல போய் உட்கார்ந்தாலும் there is no meaning for it. அப்படின்னு நினைக்கும் போது படம் ஒரு பாடமா நடத்துற ஒரு செகண்டும் மனுஷன் அடுத்து தூக்கி வைக்கலாம். அப்படி இன்ஸ்பயரோட படங்கள்லாம் பார்க்கணும். அப்படிங்கும் போது வாழ்க்கை இப்போ நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த படத்துல உட்காருவேன், இல்லைன்னா வெளில போயிடுவேன். சோ இது மாதிரி சில சூழ்நிலைகள் என்னை எப்படி தள்ளுச்சு அப்படின்னா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது என்ன 25 பேரை வெளில அனுப்புறதுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. எவ்வளவு கொடுமை! என்ன அது, நான் வந்திருக்கிறது ரிட்டையர் ஆறதுக்கு, ரிட்டையர் ஆறவங்களுக்கு பென்ஷன் போட்டு அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்லாம் தரத்துக்கு. இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளும் ரிட்டையர் ஆகணும், மத்தவங்களும் ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர் ஒரு மேனேஜர், சார் நான் 25 பேர் வெளில அனுப்ப போறேன். யூ ப்ளீஸ் டெல் மீ ஹூ ஆர் ஆல் த ப்ராப்ளமேட்டிக் பீப்புள். ஐ வில் த்ரோன் தம் அவுட். ஐயா, நான் எனக்கு 16,000 ரூபாய் சம்பளம், உனக்கு 50,000 ரூபாய் சம்பளம். 50,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இப்படி பேசுறதுக்கு முதல்ல எப்படி தில்லு வரும்? இது மனித நேயமே இல்லையே அப்படின்னு பார்த்து கத்துக்கிட்டு அங்க இருந்து நவுந்துட்டேன் நான். சார் நான் முதல்ல பேப்பர் போடுறேன், உன் கீழே இருந்தேன்னா வாழ்க்கை சின்ன பின்ன பாயிரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஐ கேம் அவுட் ஃப்ரம் தட். அண்ட் நாட் ஒன்லி தட், இதை மக்களுக்கு புரிய வைக்கணும். எந்த பொசிஷன்ல போய் உட்கார்ந்தாலும் பொசிஷன்ல போய் உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எதுக்காக உட்காடுறோம், யாருக்காக உட்காடுறோம், உட்கார்றதோட தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் புரியாம இருக்கக்கூடாதுன்னு நான் 6 பார்ட்டா பிரிச்சேன் வாழ்க்கையை. ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலேஷன்ஷிப், 2வது பார்ட் ஹெல்த், 3வது பார்ட் ஜாப் அண்ட் பிசினஸ். இதெல்லாம் எனக்கு பல நாள் தூக்கத்தை விட்டு வந்த தாட்டெல்லாம் எடுத்து அதை நோட் பண்ணி மக்களுக்கு எவ்வளவு பேர் கொண்டு போய் 30 கோடி பேரை ரீச் பண்ணணுங்கிறதா என்னோட பிளான். அங்க நான் பேசுறேன் அப்படின்னா 30 கோடி பேருக்குள்ள நம்ம மனதுக்குள்ள இருக்கோமா, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சதுதான் இந்த 6 கான்செப்ட். அப்புறம் மணி, 4th ஒன் வேல்யூ ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் சொன்னேன், வேல்யூ ஆஃப் தி ஹெல்த் சொன்னேன், வேல்யூ ஆஃப் தி ஜாப் அண்ட் பிசினஸ் சொன்னேன், 4th ஒன் வேல்யூ ஆஃப் தி மணி சொன்னேன், 5th ஒன் வேல்யூ ஆஃப் தி growth சொன்னேன், 6th ஒன் வேல்யூ ஆஃப் தி ஹாப்பினஸ். இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா இந்த 6 சொன்னோமே, இந்த 6க்குள்ள 3 பார்ட் சொல்றேன். மனுஷனா போனா நுழையக்கூடாத 3 இடங்கள்ங்கிறத நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட்டை மக்களுக்குள்ள விதைச்சிட்டு, அதுக்கு எதெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும் அப்படிங்கும்போது மனம், உடல், பணம். மனசுதான் பாக்குது, மனசுதான் செய்ய தூண்டுது, மனசுதான் தேடுது. நான் கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமும் இருக்கு, நான் கத்துக்கிட்டதை நான் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கு. நமக்கு முதல்ல வேல்யூ அடிஷன் பண்ணாம நம்ம மற்ற இடத்துல போய் எப்படி வேல்யூ அடிஷன், அந்த தாட்டே வேலை செய்யாது. அப்படின்னா நான் மதிப்பை கூட்டணும் அப்படின்னா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதனாலதான் நான் கான்செப்டா உருவாக்கினேன். 120 கான்செப்ட், 120 கான்செப்ட் டிசைன் பண்ணி, அந்த 120 கான்செப்ட்னா எப்படி இருக்கும்னா, 20 ரூபாய் இட்லி, 200 ரூபாய் பிரியாணி, 400 ரூபாய் ஹாஸ்பிட்டல். யாராவது மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லலாம். நன்றிங்க. யாராவது மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா இந்த கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. 20 ரூபாய் இட்லி, 200 ரூபாய் பிரியாணி, 400 ரூபாய் ஹாஸ்பிட்டல்.
அடுத்த ரவுண்ட்ல கண்டினியூ பண்ணுவோம். சந்தோஷம். தேங்க் யூ. எல்லாமே காஸ்ட்லியா இருக்கிறதுனால அங்க போக கூடாதுங்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஒரு தாட் வேற. அது ஒரு தாட் வேறங்க. இல்ல அது திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார். வேற யாராவது அந்த கான்செப்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னோட கான்செப்ட் எப்படின்னா ஐ அம் நாட் டெஸ்டிங் மை கான்செப்ட். 20 ரூபாய் இட்லினால பிரச்சனை வராது. இல்ல கான்செப்ட ஃபர்ஸ்ட் பிரியாணினால சொல்லுங்க. தெய்வமே கான்செப்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அது ஃபர்ஸ்ட் மத்தவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க. அப்புறமா அத பத்தி நீங்க சொல்ல ஆரம்பிங்க. சார் ரொம்ப சிம்பிள் சார். நம்ம இன்னைக்கு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிடுறது வந்து இல்ல 200 ரூபாய்க்கு போய் 400 ரூபாய்க்கு ஊசி போட்டு சாப்பாடு டியூப் வழியா உள்ள போடுறது ஹாஸ்பிட்டல் அந்த சாப்பாடுதான் 200 ரூபாய்க்கு நாக்கு இது பண்ணி ரமேஷ் சார் கேட்டாரு கான்செப்ட் என்ன சார் அப்படின்னு. என் கான்செப்ட ஒரு தடவை த்ரோ பண்ணிட்டா உள்ள வாங்கிடுவாங்க. அந்த கான்செப்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கான்செப்ட்ல பேச சொல்லுவோம். அப்படிங்கும்போது கான்செப்ட உள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்ட உருவாக்குறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணா கிடைக்காது. நான் 3 இடத்துல நுழையக்கூடாதுன்னு சொல்றதும் இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கம்ப்ளீஷன், கம்ப்ளீஷன் இஸ் சக்சஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன்கம்ப்ளீஷன், இன்கம்ப்ளீஷன் இஸ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாங்கியிருக்கேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கம்ப்ளீஷன் அதான் அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி வெளியில சொன்னதுக்கு அப்புறம் தான் எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எது கம்ப்ளீட் ஆகும், எது சக்சஸ், எது இன்கம்ப்ளீஷனு, எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எது ஃபெயிலியர் அப்படிங்கிற கிளாரிட்டிக்குள்ள டிராவல் ஆகிறதுக்கு தான் 20 ரூபா இட்லி, 200 ரூபா பிரியாணி, 400 ரூபா ஹாஸ்பிட்டல் இப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள என்ன விஷயத்த யோசிக்க வைக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பயிற்சியில கேட்பேன். இது மாதிரி 120 கான்செப்டும் ஒவ்வொரு கான்செப்டா சொல்லி வாழ்வதற்காக வாழ்கிறாயா, சாவதற்காக சாகிறாயா, வாழ்வதற்காக சாகிறாயா, சாவதற்காக வாழ்கிறாயான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை எடுத்து இப்ப இந்த கான்செப்ட் யாராவது சொல்ல முடியுமா? வாழ்வதற்காக வாழ்கிறாயா, சாவதற்காக சாகிறாயா, வாழ்வதற்காக சாகிறாயா, சாவதற்காக வாழ்கிறாயா. சூப்பர் சூப்பர், நன்றி தெய்வமே. இது மாதிரி ஒரு கான்செப்டா உள்ளுக்குள்ள விதைச்சிருவோம். விதைக்கும் போது அது வேலை செய்யும், நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்ல. அதுதான் வேல்யூ அடிஷன் அப்படின்னு நான் உணர்ந்து கான்செப்டா உருவாக்கி 120 கான்செப்ட் டிசைன் பண்ணி தம்பி இப்படி பண்ணு, அதை சாப்பிடாத, இதை செய்யாத, இது காஸ்ட்லி, அவங்களுக்கு அதாவது உபதேசம் பண்றது நம்ம வேலை கிடையாது. தம்பி நிலா பாரு அப்படின்னா நிலாவை எப்படி பாக்குற, அழகா பாக்குறியா, கூலா பாக்குறியா, காப்பியை குடிச்சுக்கிட்டே பாக்குறியா, எப்படி வேணாலும் பார்க்கலாம். நிலா காப்பின்னு ஒண்ணு உருவாக்கியிருக்கேன். அதெல்லாம் கான்செப்ட். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம எதுல அழகு இருக்கு, எதுல குளுமை இருக்கு, எதுல மகிழ்ச்சி இருக்கு, எதுல ஆனந்தம் இருக்கு, அந்த தன்மைக்குள்ள நம்ம டிராவல் ஆகணும்னா கான்செப்ட் பேஸ்ட் பண்ணும்போது ஹெல்த் கான்சியஸ்னு இருக்கும். 20 ரூபாய்க்கு இட்லியை பார்த்தோமே ஹெல்த் கான்சியஸ் அதுக்குள்ள இருக்கும். கான்சியஸ் 2C to 3C ஒரு கான்செப்ட். கேஷுவல் லிவிங் பாத்துக்கலாம்ப்பா. கேர்லெஸ் லிவிங்னு ஒண்ணு இருக்கு, அதான் 2C. 3C அப்படிங்கிறது என்னன்னா காஷியஸ், கான்சியஸ், கேர்ஃபுல் லிவிங். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே, என்ன டாக்டர் காப்பாத்தணும்னு நினைக்கிறோமே, டாக்டர் அவரை காப்பாத்திக்கிறாரா அப்படின்னா அங்க இல்ல. கவுன்சிலிங் கொடுக்குறோம் நிறைய பேர், அவன் பிரச்சனையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இவருக்கு பிரச்சனை வந்துடும். ராத்திரி பாத்தீங்கன்னா இவர் புலம்புவார், அவனுக்கு அந்த பிரச்சனை, அவனுக்கு இந்த பிரச்சனை. நான் யார் பிரச்சனையும் கேட்கவே மாட்டேன். அதனாலதான் TRV HR சொல்யூஷன்ஸ்னு உருவாக்கினேன். அப்படின்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் நம்ம கேட்காம தீர்வை கொடுக்கணும். அப்படிதான் இயற்கையும் இறைவனும் வேலை செய்யுது. இறைவன் எந்த நேரத்துல யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத தெளிவா முடிவு பண்ணி நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு. நம்ம தான் கிறுக்கு புத்தியில எதையோ பாக்குறது, தேவையில்லாத விஷயத்த போய் பாக்குறது. அப்படிங்கும் போதுதான் அப்ப உருவாக்கின கான்செப்ட் தான் see the good, hear the good, speak the good, do the good, feel the good and share the good. நல்லதை பாக்குறது, நல்லதை கேட்கறது, நல்லதை பேசுறது, நல்லதை செய்யறது, நல்லதை உணர்றது. இந்த கான்செப்ட் யாராவது சொல்ல முடியுமா மியூட்டை ரிலீஸ் பண்ணி? இது நேரடியா நான் கேட்சப் பண்ணலையா. ஆனா இந்த 120 கான்செப்ட் சொல்றீங்க இல்லையா, அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா அது என்ன கான்செப்டா மாறுங்கிறத மட்டும் எனக்கு மைண்ட்ல வருது. 6 லெவல்ல பயிற்சியாவே கொடுக்குறேன். அதுதான் பயிற்சி, ஒன்னு 3.5 மணி நேரம் பயிற்சி. அதுதான் சொல்றேன். அது 120 வந்து கலந்துக்கிற நான் கலந்துகிட்டேன்னா அது 1 121 வரும்.
இல்லைன்னா இல்ல 110 போதும், இந்த 120 தேவையில்லை, 110 போதும், அது இதுல கவர் ஆயிடுது அப்படின்னு ஒரு 10 குறையும். இல்ல ஒன்னாவது இல்லையே 120லயும் இது ஒன்னையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா, ஐயாட்ட சொல்லி பார்ப்போமான்னு வரும். அதுதான் வாழ்க்கை. எல்லாத்துலயும் பாசிட்டிவும் நெகட்டிவையும் திங்க் பண்ணி கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய Definitely. அது வந்து என்னன்னா ஹெல்த் கான்சியஸ், வெல்த் கான்சியஸ், ஹாப்பினஸ் கான்சியஸ்னு மூணையும் அதுக்குள்ள கொண்டு வரணும். 6 லெவல்ல பயிற்சி கொடுத்தாலும் ஒரு கான்செப்டுக்குள்ள ஹெல்த்துக்கு இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு, 20 ரூபாய் இட்லிக்குள்ள இருக்கு. வெல்த் கான்சியஸ் ஏன் பணம் ஐயா, ஏன் பணம், நான் 40 ரூபா கொடுக்க மாட்டேன், 20 ரூபாயிலேயே 2 நாளைக்கு சாப்பிடுவேன், ரைட் ஓகே. 400 ரூபா கொடுக்க மாட்டேன். இதே இத நான் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற காசை 400 200 பிரியாணியை 200 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு 600 ரூபாய்க்கு நான் 30 நாளைக்கு 20 ரூபாயிலேயே சாப்பிட்டுருவோம். அப்படிங்கும்போது ஹெல்த் கான்சியஸ், ஹாப்பினஸ் கான்சியஸ், மணி கான்சியஸ். நீங்க போய் வேலை செய்ய வேண்டியது, இது பிரச்சனை ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்தோம்னா நம்ம வேலையை நம்மளே செய்ய முடியாது. அப்படின்னா மணி கான்சியஸ், growth கான்சியஸ், ஹாப்பினஸ் கான்சியஸ் 6 லெவலையும் வந்து கவர் பண்ற ஒரு கான்செப்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். டிஆர்பி திருச்சியில் நன்றி நண்பர்களே. இன்னைக்கு மேடம் வராதனால நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம். வாழ்க பல்லாண்டு. நன்றிங்க.